ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோவுல பார்க்கலாம் வாங்க. நம்ம விஜய்க்கும், மல்லிக்கும் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி வரதுனால, இத வந்துட்டு எப்படியாவது கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அன்னபூர்ணி அம்மா வந்து பிளான் பண்றாங்க. ஸோ, அதனால தான் நம்ம விஜய் கிட்டயும் கேட்குறாங்க. விஜய் தம்பி உனக்கு வந்து கல்யாணம் ஆன நாள் வந்து வருது. ஸோ, அந்த நாள்ல வந்து கொஞ்சம் ஏதாவது ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கேன். நீங்க என்ன தம்பி சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. ஆ சரிங்கம்மா. நானும் வந்து மல்லிக்காக அவ சந்தோஷப்படுற மாரி எதுவுமே செய்யல. வர திருமண நாள்ல பார்த்தீங்கன்னா, நான் எந்த வேலைக்கும் போகாம, எந்த விஷயமாவும் எங்கேயும் போகாம மல்லி கூடவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. சரிப்பா, நானும் வந்து ஒரு கோயில்ல உங்களுக்கு நல்லபடியா வந்து கல்யாணம் பண்ணி, நீ வந்து அவளுக்கு குங்குமம் வச்சு விடுற மாதிரி வந்து ஒரு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்கம்மா. ஓகே. அதுவும் நல்ல விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்றாங்க. ஸோ, உடனே நம்ம அன்னபூர்ணி அம்மாக்கு பார்த்தீங்கன்னா, பயங்கர சந்தோஷமாயிடுது. "இது போதும் தம்பி, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாதிரி. ஸோ, அன்னபூர்ணி அம்மாவும் பார்த்தீங்கன்னா, விஜய், மல்லி அவங்களுடைய கல்யாணம் பார்த்தீங்கன்னா, 3 முறை நடந்தது. 3 முறையும் பார்த்தீங்கன்னா, ஒரு குழப்பத்தோடவே நடந்தது. ஸோ, அதனால இப்ப வந்து ரொம்ப நல்லபடியா, பொறுமையா நம்ம மல்லிக்கு விஜய் வந்து தாலி கட்டுற மாதிரியும், குங்குமம் வைக்கிற மாதிரியும், ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு சூப்பரா வந்து பொறுமையா செய்யலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ, அதுக்கு மல்லியும் வந்து ஒத்துக்கிறாங்க. நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் மேல பயங்கரமான அன்பு இருக்கு. பட் அத வந்து அவங்க வெளிய சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ, இன்னொரு பக்கம் வெண்பாவும் பார்த்தீங்கன்னா, இப்பல்லாம் நீங்க டாடா கிட்ட ரொம்ப அன்பா, க்ளோஸா இருக்கீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு சொல்லும்போது, மல்லியும் வந்து ரொம்ப சந்தோஷமா தான் அத வந்து கேட்டுக்கிறாங்க. ஸோ, அதுக்கப்புறம் இப்போ அந்த கல்யாண நாள் வந்து நல்லபடியா வந்து போகணும். அதுக்குள்ளே வந்து அந்த கேஸ் விசாரணை, இந்த கதிரேசன் இது வந்து ஏதாவது குட்டிய குழப்பி விட்டுறாரா அப்படின்றது தாங்க தெரியல. ஸோ, ஒரு சந்தோஷமான தருணத்த நோக்கி நம்ம விஜய், மல்லி போயிட்டுருக்காங்க. இது சந்தோஷமா முடியணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.